வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஜெயந்தி. ஆஞ்சநேயர் ஜெயந்தினா ஆஞ்சநேயர் பிறந்த நாள். கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சிறப்பான மார்கழி மாதத்தில் அவதரித்த ஒரு சிறப்பான அவதார புருஷர் தான் நம்ம ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான். அதனால் பதிவு துவக்கத்திலேயே அவருக்கான ஒரு மந்திரத்தை சொல்லிடுவோம். ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ அனுமத் பிரஜோதயாது. ஆஞ்சநேயரோட பெருமையும் எல்லாருக்குமே தெரியும். அவரோட பெருமைகள், அருமைகள், அவர் வளர்ந்தது எல்லாமே டிவியில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, கதைகள், புராணங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த ஆஞ்சநேய பெருமான் பயங்கரமான பலசாலி. அப்படியாப்பட்ட ஒரு பலசாலி ஸ்ரீராம பக்தர்களிடம் அடிபணிஞ்சு அவர்கள் சொல்கிற அந்த மந்திரத்தை பாதம் பணிந்து வணங்கி கேட்குறாரு. இந்த ஆஞ்சநேய பெருமானை பெரும்பாலும் எந்த கோவிலில் பார்த்திங்கனாலும் கைகூப்பிய நிலையில், வணங்கிய நிலையில் தான் இருப்பார். இது எதை எடுத்து காட்டுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எவ்வளோ பெரிய பலசாலி அவர். ஆனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே வணங்கிய ரூபத்தில் தான், வணங்கிய நிலையில் தான் இருப்பார் எப்போவுமே. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் பணிவோடு இருக்கணும் எப்போவும் அப்படின்றத பக்தர்களுக்கும் மற்றவங்களுக்கும் உணர்த்துறாரு. அதே போல் ஒரு தலைவனுக்கு தொண்டன் எப்படி இருக்கணும், ஒரு கடவுளுக்கு பக்தன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் பல வகையில் உணர்த்தி இருக்கார். தன்னோட தலைவர் ராமபிரானுக்காக அவர் என்னமெல்லாம் செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறத உங்களுக்கு புராண கதைகள்லையும் டிவிலையும் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்ரீராமர் மேலே அளப்பரிய காதல் கொண்டவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ அன்பு அவ்வளோ அன்பு செலுத்தினவர் ஸ்ரீராமர் மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்கவர் அவர். ராம அவதாரத்தில் ஸ்ரீராமரே வியந்து பார்த்த ஒரு மனிதர்னால் அது ஆஞ்சநேய பெருமான் தான். இந்த ராமருக்கு ஒரு பக்தனாக எப்படிலாம் நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறது உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் அவரோட பலம், பராக்கிரமம் எல்லாருமே அறிந்தது. சூரியனையே மாம்பழன்ட்டு விழுங்க சென்றவர்னு நம்ம ஆஞ்சநேய பெருமான். இந்த மாதிரி பராக்கிரமான ஒரு தெய்வமான ஆஞ்சநேய பெருமான் தன்னோட தலைவனான ராமபிரான்கிட்ட எவ்வளோ பணிவாக நடந்துக்கிட்டார், எவ்வளோ அன்பு செலுத்தினார், எவ்வளோ பக்தி மயத்தோடு இருந்துக்கிட்டார் அப்படிங்கிறத எல்லோரும் அறிவோம். அது எதுக்குன்னா, நம்மளும் அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை வணங்கினோம்னா அவ்வளோ பக்தி மயமாகவும் அந்த தெய்வத்து மேலே அன்பு செலுத்தணும். ரொம்ப பக்தியாகவும் பணிவோடு இருக்கணும். எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் மிக மிக பணிவோடு இருக்கணும். ஸ்ரீ ராம ஜெயம்னு சொல்கிறவங்கள கூட அவர் பணிவோடு வணங்குறார் ஆஞ்சநேய பெருமான். அதனால தான் ராமர் கோயிலுக்கு, கிருஷ்ணர் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களை வணங்கி வரவேற்கிற ரூபத்தில் தான் நிற்பார். கைகூப்பிய நிலையில் தான், வணங்கி வரவேற்கிற நிலைமையில் தான் அவர் ஆஞ்சநேய பெருமான் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பார். இன்றைக்கி 19/12/2025 மூல நட்சத்திரம். தனுசு ராசியில் சந்திர பகவான் உள்ளே போகிறாரு. அங்கே ஏற்கனவே சூரிய பகவானும் இருக்கார். அப்போது சூரிய பகவானும் சந்திர பகவானும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிற இந்த நாள் தான் ஆஞ்சநேயர் ஜெயந்தின்னு சொல்கிறோம். இந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தியில் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஸ்ரீ ராம ஜெயம்னு 108 முறை சொன்னாலே உங்களுக்கு ஆஞ்சநேயரோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா சீதாராமா அப்படின்னு 108 முறை சொல்லுங்கள். சீதாராமா நமக, சீதாராமா நமக அப்படின்னு 108 முறை சொல்லுங்கள். கண்டிப்பாக அவரோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். தெற்கு முகமாக நின்ற ஆஞ்சநேயரை வணங்குனீங்கன்னா அளப்பரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். தெற்கு முகமாக எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் பகவான் நிற்கிறாரோ, தெற்கு பார்த்து நிற்கிறாரோ அந்த பகவானை போய் வணங்குங்க. ஆஞ்சநேயர் பகவானை. அவருக்கு வடமாலைனா ரொம்ப பிடிக்கும். உங்களால் வடமாலை செஞ்சு போட முடியல அப்படின்னா 9 வடை, ஒரு இலையில் 9 வடையை வச்சு ஆஞ்சநேயர் பாதத்துக்கு கீழே 9 வடையை வச்சு தூப தீபம் காட்டுங்க. அந்த வடையை கோயிலுக்கு வர்ற பக்தர்களுக்கு ஆளுக்கு ஒன்றா கொடுங்க. அவர் ஆஞ்சநேயர் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்கள்கிட்டருந்து அதை பெற்று செல்வார். உங்களுக்கு ஜாதகத்தில் கண்டகச்சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமச்சனி, ஜென்ம சனி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஆஞ்சநேய பெருமானை போய் தரிசனம் பண்ணுங்கள்.
நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா, பெருமாளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். அதை ஒரு முறை வேணும் சொல்லுங்கள். நான் பொறுமையாக சொல்கிறேன். அதை அப்படியே உச்சரித்து சொல்லுங்கள். பஜே விசேஷ சுந்தரம் சமந்த பாவகண்டம் சிவபக்த சித்ரஞ்சனனம் ச தெய்வ ராம மத்தியவம் சிவப்பிரதம் சுகப்பிரதம் பவச்சிதம்பர மாபகம் விராஜமான தேசிகம் பஜே ராம மத்தியவம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி முடிங்க. உங்களுக்கு உள்ள கிரக தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். இந்த மந்திரத்தை சொல்லி உச்சரித்து ஆஞ்சநேய பெருமானை கும்பிட்டுட்டு பெருமாள்கிட்ட போய் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா, ஆஞ்சநேய பெருமான் இதை காதில் வாங்கினாலே போதும். நீங்கள் உச்சரிக்கிறத உங்களுக்கான கிரக தோஷம் மெயினாக சனி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவார். அதே போல் உங்களால் அந்த சாமியை கும்பிட்டுட்டு திரும்ப சிறப்பாக ஏதாச்சும் ஒரு ஆஞ்சநேயர் பெருமானை இருக்க பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆஞ்சநேயருக்கான ஒரு சிறப்பான மந்திரத்தை சொல்கிறேன். அதையும் பாராயணம் பண்ணி பாருங்கள். ஓம் ராமதூதாய ஆஞ்சநேயாய வாயுபுத்ராய மகாபலாய சீதா துக்க நிவாரணாய லங்கா விதாகாய மகாபலபிரசந்தாய பல்குணசகாய கோலாகல சகல பிரம்மாண்ட பாலகாய சப்த சமுத்திர நிராலங்கிதாய பிங்கல் நயனாய அமிர்த விக்ரமாய சூரிய பிம்ப பல சேவகாய துஷ்ட நிராலம்பக்குருதாய சஞ்சீவினி சமாநயன சமார்தாய அங்கத லக்ஷ்மண கபி சன்ய பிராண நிர்வாகாய தசகண்ட வித்வம் சனாய ராமஷ்டாய பல்குணசகாய சீதா சச்சித ராமச்சந்திர பிரசாதகாய சட்பிரயோகங்க பஞ்சமுகி ஹனுமதே நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து சொல்லுங்கள். இல்லைனா இதை ஒரு முறைக்கு 2 முறை கேட்டு இதை அப்படியே பாராயணம் பண்ணுங்கள். ஆஞ்சநேய பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த வடை தான். உளுந்து வடை, கருப்பு உளுந்தில் அந்த கருப்பு தோலை நீக்காமல் செய்கிற வடை அவருக்கு ரொம்ப சிறப்பு. ரொம்ப பிடித்தமான உணவில் அது ஒன்று. அதை நீங்கள் அவசியம் உங்களால் செய்ய முடியலனாலும் கடையில் வாங்கி உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஒரு 11 பேருக்கு கொடுங்க. ஒரு 11 வடையை வாங்கி. அதுதான் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு செய்கிற. இப்போ நீங்களாம் பிறந்தாக்கா எப்படி நம்மலாம் பிறந்த நாள் கொண்டாடினா சாக்லேட் கொடுக்குறோம். அது மாதிரி நீங்கள் ஒரு 11 வடையை வாங்கி அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு கொடுங்க. இல்லை தெரியாதவங்களுக்கு வேணாலும் கொடுங்க. தெரியாதவங்களுக்கு கொடுக்குறது தான் ரொம்ப சிறப்பு. அதிலும் மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிந்த பெரும்பாலும் யாருக்கும் யாரோட நட்சத்திரமும் தெரியாது. அப்படி இவருக்கு மூல நட்சத்திரம் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா நேராக அவருக்கு போங்க. இன்றைக்கி ஒரு லட்டு வாங்கி கொடுங்க, 2 வடை வாங்கி கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் காலை டிஃபனை அவருக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான கிரக தோஷம் நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு பிறந்த நாளை நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணிங்கன்னா அவர் உங்கள் வாழ்நாள் முழுக்க நீங்கள் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு செலிப்ரேஷன் பண்ணுவார். அவரை இருக்க பிடிச்சிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு என்ன கமெண்ட்